கையை கட்டிட்டு இங்க நிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலப்பா. இவன் தாமா சத்யா. அம்மாவை கும்பிட்டுக்கடா. கும்பிடுறதுக்கு இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. டேய், என்னடா சொன்ன? என்ன பட்டணத்து தம்பி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருக்கிய, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் எங்க இடத்துலயே எங்களையே வேலை வாங்கிட்டு எங்களை கூலி மாதிரி நடத்துறீங்க. அதுல இருந்து வர எல்லா லாபத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேற மிச்ச மீதியை தரீங்க. எங்க பட்டா பூமியை எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். குடுக்கலனா என்னடா கிளிப்பனி? ரத்ன பிரபாமா, அந்த அளவுக்கு போக விட வேணாம் உங்க தம்பிட்ட சொல்லுங்க. டேய், என் அக்காவே பேர் சொல்லி கூப்பிடுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, சட்டப்படியே போலாம். போய் எடுத்துட்டு வா. அக்கா, வந்து எடுத்துக்கோங்க. டேய் டேய் தம்பி, டேய் சத்யா, டேய் எந்திரா. டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் தம்பி, பயப்படாத, அவன் சாக மாட்டான், உயிரோட தான் இருப்பான். ஆனா அவனால பேச முடியாது. இன்னும் வேற யாருக்காவது உங்க நிலப்பத்திரம் தேவையா? இது ரத்ன பிரபாவோட சாம்ராஜ்யம். இங்க கையெடுத்து கும்பிடுறவங்க தான் இருக்கணும், எதிர்க்கிறவங்க இருக்க கூடாது.
மிஸ்டர் பிபி ப்ரொசீட். யுவர் ஆனர், கூண்டில் நிக்கிற துர்காங்கிற இவங்க கல்யாணமாகியும் பண பேராசையில தப்பான வழியில வயசு பசங்களை ஏமாத்தி தான் வலையில சிக்க வச்சிருக்காங்க. சமுதாயத்தையே கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பணத்துக்காக எதையும் செய்யற இந்த துர்காவுக்கு தக்க தண்டனையை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். துர்கா, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வாயை திறந்து பேசலன்னா உங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளி துர்கா மௌனமா இருக்கிறதால தப்ப ஒத்துக்கிறதா கோர்ட் ஏத்துக்கிட்டு முதல் தப்புன்ற பட்சத்துல அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைன் விதித்து இனிமே இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்குது. The court is adjourned. ஹலோ, பவர்ல இருக்கிற பொலிட்டீஷியன் கிட்டயும் என்ன மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் கிட்டயும் வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அசிங்கப்பட்டு நிக்கிற, உன் மானம் போச்சு அப்படின்னு நான் சொல்லல. அந்த கோர்ட்டு முத்திர குத்தி எழுதி கொடுத்த சர்டிபிகேட் சொல்லுது. அவனை இறக்கையா? ஓகே சார். ஏய், இறங்குடா. துர்கா சார், இன்னொரு தடவை கேஸ்ன்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அடுத்த தடவை டைரக்டா ஜெயிலுக்கு தான். யோ சிவா சார், இது வரைக்கும் நான் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பேன்? ஒன்று நியாயமாவா அநியாயமாவா சார்? கேட்டீங்கல்ல, இந்த சுத்துப்பட்டு ஏரியால திரும்பவும் உங்களை பார்த்தேன். அவன் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டு அவன்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு போலாம் துர்கா. நல்ல ஸ்பீட் மூவ்மெண்ட் இருக்கு, போடுங்க. ஸ்டேஷன் முன்னாடி என்ன நியூசன்ஸ் இது? என்னடா இவ்வளவு நடந்தும் உனக்கு புத்தி வரலையா? கொன்னு போட்டு வராஸ்கல். டேய், இவளுக்கு தான் அறிவில்ல. புருஷன் நீயாவது சொல்லியிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் இந்த சேதுபதியோட அமைதியான உருவத்தை தான் பார்த்திருக்கீங்க. நான் வயலண்டா மாறினேன்னு வையே, சார் ஜனங்க பார்க்குறாங்க சார். மரியாதையா இந்த டேராவை இங்கிருந்து எடுக்கிறீங்களா இல்ல எடுக்கட்டுமா? நியாயம் வேண்டும். சரி, கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுக்கறேன். ஆனா என்னோட நியாயம் எவ்வளவு அநியாயமா இருக்குன்னா வாழ்க்கையில நீ அதை மறக்கவே மாட்ட.
சார் கொஞ்சம் கொடுங்க சார். யோ சவம், என் பேர் சவம் இல்லை சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும். ஆ, என்னையா சரக்குது, எவ்வளோ அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படியா சார்? ராமையா சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்குங்க. சார், என் மேல நீங்க பாவம் பார்க்க வேணாம் சார். அந்த துர்கா மேல பாவப்பட்டா போதும் சார். அதுதான் விஷயம். துர்கா எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஏன் போதை ஏற மாட்டேங்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. நாம எல்லாரும் சேர்ந்து இல்ல எல்லாரும் சேர்ந்து இல்ல, நான் மட்டும்தான் நியாயத்தை கொடுப்பேன். கரெக்ட் சார். சுத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை மாதிரி நியாயம் வழங்குறதுக்கு யாராலையுமே முடியாது சார். நீங்க காக்கி ட்ரெஸ்ல இருக்கிறதால பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. யோ சிவா சார், நீ என்ன புகழ்ந்து பேசுறியா இல்ல திட்டுறியா? உங்க அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, போலீஸை எவனோட ஏன் சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சார். அப்படின்னா நான் எம மாதிரி தெரியறேனாயா? அது துர்காவுக்கு நியாயம் கொடுக்கணும்ல சார். வாங்க சார் போலாம். வாங்க சார், வாங்க சார். நீ எங்கடா வர? துர்காக்கு நியாயம் கொடுக்க சார். அம்மே, துர்காவுக்கு சார் மட்டும்தான் நியாயம் கொடுப்பாரு. போங்க சார். சார், துர்காவை விட்டுருங்க சார். ராமையா, துர்காவுக்கு நியாயம் வழங்க தான் போயிட்டு இருக்கேன். பாவம் இல்லையா? வேணும்னா நீயும் வா. நியாயம் வழங்க வந்திருக்க. பயப்படாதீங்க, நான் தான் நியாயம் வழங்க தான் வந்திருக்கேன். நியாயம் வேணும்னு கேட்டல. சார் 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 ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணல சார், அவளை விட்டுருங்க சார். சார் உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன், அவளை விட்டுருங்க சார். ஒன்றும் பண்ணல சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். பொண்டாட்டிக்கு நியாயம் வழங்க தான் வந்தேன். கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ சிவா, புருஷன் முன்னாடி பொண்டாட்டிக்கு நியாயம் வழங்குறது ரொம்ப தப்புன்னு சொன்னல. இவனை கூட்டிட்டு போ. முன்னாடி சார். சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவனுக்கு கூட தெரியாது சார். சார் உனக்கு நியாயம் கொடுக்குறேன். இரு, என் பேச்சு கேளு. நான் உனக்கு நியாயம் வழங்க தான் வந்திருக்கேன். பொறுத்துக்க. இரு இரு, நான் உனக்கு நியாயம் வழங்குறேன். இரு, அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. இரு. சார் நிறுத்துங்க சார், இது ரொம்ப அநியாயம். ஏய், வேலையை பார்த்துட்டு போயா. துர்கா இரு, உன்னை நான் உனக்கு நியாயம் கொடுக்குறேன். பக்கத்துல வா. ப்ளீஸ். ஏய் ஏய், நீங்கெல்லாம் யாரா? நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஓ சூர்யா, நீ இங்க என்ன பண்ற? எத்தனை தடவை சஸ்பெண்ட் ஆனாலும் உன் புத்தி இன்னும் மாறல. என்ன சார், நியாயத்தை பார்க்கலான்னு வந்தா அப்படியே நிறுத்திட்டீங்க. பண்ணுங்க சார், இவங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. பண்ணுங்க. துர்கா, இனிமேல் இங்க வரமாட்டார் சார். உங்களை பார்த்ததுமே அந்த ஆள் நடுங்கி போயிட்டாரு. எனிவே, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சார்.
இங்க பாருங்க, என் பேர் சூர்யா. இந்த ஏரியாவோட NTV ரிப்போர்ட்டர். இந்த சமுதாயத்துல நியாயம் ஈஸியா கிடைக்காது. நேத்து நான் உங்களை கோர்ட்ல பார்த்தேன். உங்க மௌனத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. கோர்ட்டுக்கு வெளியில சேதுபதி உங்களுக்கு ஏதோ வார்னிங் கொடுத்தான். உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. இவனை எங்களுக்கு எப்படியாப்பட்டவன் தெரியும். அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுங்க. கோர்ட்ல நியாயம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் எங்க மீடியா மூலியமாவது மக்கள் கிட்ட உங்க வழி என்னன்னு நான் தெரிவிக்கிறேன். எங்களோடது சித்திரப்பட்டான்னு ஒரு சின்ன கிராமம். என்ன பார்வதி அக்கா, அதிரசம் நல்லா வருதுல்ல? பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா செஞ்ச அதிரசம் ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதாது. உன்ன எதுக்கு அடிக்கிற? பேசாம சாப்பிட வேண்டியது தானே. எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவியா? என் பெரிய பொண்ணு மாப்பிளையும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அம்மா, சப்னா, விஜயா. ஹாய் அக்கா. நல்லா இருக்கேம்மா சப்னா. மாமா நல்லா இருக்கேன். மாமா சொல்லுங்க. எதுக்குமா? தரங்க சொல்றேன். அட எதுக்குமா? அட தரங்க என்ன சொல்றல? அத்தை வீட்டுக்கு வந்த மாமாக்கு அதிர்ஷ்டத்தோட வரவேற்பு. அப்புறம் இந்த சொப்னாவோட ஒரு செல்ஃபி. இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, அதுக்குள்ள உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க துர்கா? நல்லா இருக்கேம்மா. அக்கா, ஊர்ல இருந்து வந்தீங்களே, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஹாய், செல்போன். அக்கா, இது எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த செல்போன் பைத்தியத்துக்கு செல்போன் சூப்பரா இருக்கு. உனக்கும் நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்னது? சலங்கையா? தேங்க்ஸ் அக்கா. இப்ப இவங்களுக்கு எதுக்கு இந்த சலங்கை? அத வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்ன? அம்மா, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். என்ன வேணாலும் சொல்லுங்க, என் நாட்டியத்தை எதுவுமே சொல்லாதீங்கன்னு. டெல்லிக்கு போய் இந்தியா லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுதான் என்னோட பெரிய ஆசையே. அழகா கல்யாணத்தை பண்ணிக்காம இதெல்லாம் எதுக்கு? நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. அம்மா, அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிர். உங்களுக்கே தெரியும்ல. ட்ரை பண்ணட்டும், விடுங்க. அப்பா இருந்திருந்தா அவ ஆசையை நிறைவேற்றிருப்பாரு இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல. ஹலோ, உங்க அக்காவோட சேர்த்து உங்க மாமாவும் வந்திருக்கேன். என்னையும் கொஞ்சம் 2 பேரும் மறந்துடாதீங்க. அட என்ன மாமா, இது அக்கா வாங்கியிருந்தாலும் இதுல உங்களோட உழைப்பும் இருக்குல்ல. எங்களுக்கு மாமா அப்பா எல்லாமே நீங்க தானே. இது எல்லாத்தையும் வீண் செலவுன்னு சொல்றாரு உங்க மாமா. அப்படியா மாமா? ஆமா, இந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணா நாளைக்கு உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு இது யூஸ் ஆகும்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவன் சும்மா பண்ணிப்பானா? பெரிய முட்டையை கேட்க மாட்டான். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு என் தங்கச்சிங்க சந்தோஷம் தான் முக்கியம். விடுங்க, போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். அவங்க அப்படிதான். வாங்க. சலங்கை ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்குல்லக்கா. என்னம்மா துர்கா, எப்போ வந்த? நேத்து தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு, போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. நல்லா இருக்கியா துர்கா? நல்லா இருக்கேன். எத்தனை மாசம்? நேத்து தான் 9 மாசம் ஆரம்பிச்சது. சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி துர்கா. நீ போமா. ஆமா மாமா, நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? நான் எப்பயோ ரெடி தான்டா. ஆனா உங்க அக்கா இருக்காளே, என் தங்கச்சியும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். வாய் மூடுங்க. அக்கா, கல்யாணத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏய், பேசாம வாய மூடிட்டு போ. என்ன நீ? கிரீன் கலர் செம்மையா இருக்கடா. பை 1 get 1 இல்லடா, பை 1 get 2 ஃப்ரீ மச்சான். பேக் சூப்பரா இருக்குடா. அட, ஃப்ரண்ட் இன்னும் சூப்பரா இருக்குடா.
என்னடா சொன்ன? என்னங்க என்ன நடிக்கிறீங்க? என்னண்ட கமெண்ட் பண்ண? நான் ஒண்ணு சொல்ல. என்ன கமெண்ட் பண்ண? இப்ப சொல்லு. இப்ப சொல்லு. துர்கா பிரச்சனை பண்ணது போதும், வா போலாம். மாமா நீங்க பேசாம இருங்க. இன்னொரு தடவை என் தங்கச்சிங்களையோ இல்ல வேற எந்த பொண்ணுக்காவது கமெண்ட் கொடுத்தா கொன்னுடுவேன். சொல்றேன்ல, போலாம் வா. அவனுங்க கமெண்ட் பண்ணது உங்களை இல்ல, எங்களை. நான் சொல்றேன், நீ வா வா. என்ன நீங்க இதெல்லாம் இப்ப பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத, இதெல்லாம் காமன். பார்த்துட்டு பார்க்காம போற மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த துர்காக்கு தெரியாது. நல்ல நாள் அதுமா, எதுக்குமா பிரச்சனை? மாப்பிள்ள நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க மாமா. லேட் ஆயிடுச்சா? ரொம்ப சாரி. ஓ சாரி, யாருக்கு வேணும்? போதும் நீ பார்த்தது. வீட்டுக்கு அக்கா வந்திருக்காங்க. என்னை இன்னும் 3 நாளைக்கு பாக்குறது கஷ்டம். அக்கா வந்திருக்காங்க. நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளோதான். அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு வேண்டாமா கல்யாணம்? இரு அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. என் அக்கா மூட பார்த்து நம்ம காதல பத்தி நானே அக்கா கிட்ட சொல்றேன். ஒருவேளை உங்க அக்கா ஒத்துக்கலனா? அக்கா வெளியில இருந்து பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் அவங்க மனசு தங்கம். நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம்னா மனசு உருகிடுவாங்க. ஐயோ, அப்ப சீக்கிரமா உருக்கிடுமா? தனிமையில செத்து வாடிக்கிட்டு இருக்க. என் செல்ல கிருஷ்ணா தனியா இருக்க கூடாதுன்னு இந்த ராதாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு விஜயா. நம்ம காதலோட அடையாளமா இந்த ராதாவை கொடுத்திருக்கேன். இது எப்பவும் உன்கிட்ட தான் இருக்கணும் சொல்லிட்டேன். இத பாக்குற ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு ஞாபகம் வரணும். நீ கொடுத்த இந்த ராதாகிருஷ்ண பொம்மைய என்னோட இதயத்திலேயே பத்திரமா வச்சுப்பேன். என்ன நம்புற உன்னை என் உயிரை விட பத்திரமா பார்த்துப்பேன். நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. ஏய் விஜயா, அதுக்குள்ள போறேங்கற? ஏய் சொப்னா, சொல்லுங்க மாமா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 4 மணிக்கு எந்திரிப்பா மாமா. அப்பா, பெரிய விஷயம் தான்மா. அவ்வளவு காலையில எழுந்து என்ன பண்ணுவ? ரொம்ப முக்கியமான வேலை செய்வேன். ஆஹா, என்ன அந்த இம்பார்ட்டன்ட் வேலை? இந்த போன் இருக்குல்ல, இத சார்ஜ்ல போட்டு திரும்ப தூங்கிடுவேன். பெரிய வேலை தான். உன்னை கேட்டல, என்னதான் சொல்லணும். சாப்பிடு சாப்பிடு. ஆமா மாமா, எனக்கு ஒரு டவுட். மனைவிய சரி பாதின்னு எதுக்கு சொல்றாங்க? சிம்பிள்மா, பாதி புரியும் பாதி புரியாது, அவங்கள தான் சரி பாதின்னு சொல்லுவாங்க. என்னது? உன்னை பத்தி பேசலமா, சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி தான் எனக்கு முழுசா தெரியுமே. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன பத்தி தான் சொல்றீங்கன்னு. நடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோமா. எனக்கு போதுமா. விஜயா, சாப்பாடையே மிச்சம் வச்சுட்டு போறேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சுக்கா. வேணான்னு சொல்லி அம்மா நிறைய வச்சுட்டாங்க. சாப்பாடு தான் நமக்கு கடவுள். வேஸ்ட் பண்ணாம உட்காந்து சாப்பிடு. உட்காரு. உட்காருமா. எனக்கு போதுமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன தெரியாம? அப்ப வேற யார நினைச்ச? அது இங்க கேட்டுட்டு இருந்தா அங்க என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. காதல் பறவைகள் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிக்குதுங்க. விஜயா,
நிஜமாவா? ஆமாக்கா, 2 பேருமே விரும்புறோம். அறிவறிக்கா உனக்கு? இந்த விஷயத்த வீட்ல வந்து பேச வேண்டியதானே? இப்படி பதுங்க வந்து நிக்கிற. தேங்க்ஸுங்க. எதுக்கு? என்கிட்ட அடி வாங்கினதுக்கா? இல்லைங்க, எங்க காதலை ஏத்துக்கிட்டதுக்கு. நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. அது வந்து நீங்க எப்படியும் ஒத்துப்பீங்கன்னு. ஆஹா, புரியுது. நீங்க 2 பேரும் விரும்புறீங்க, நான் என்ன சொல்றது? அம்மா, ஜெகதீஷை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. நீங்க உள்ள வாங்க தம்பி. ஓ, போ. அப்பாடா, ஒரு மூட்டை குறைஞ்சது. இனி நீதான். நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டேனே. நான் கட்டிக்க போறவரு IAS IPS ரேஞ்சில இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். IAS IPSனா அப்ப நீ அந்த ரேஞ்சில தானே படிக்கணும். படிக்கிறேன் மாமா, ஆனா செலவெல்லாம் உங்களோடது. அப்போ அந்த செலவு என் தலையில தானே. அம்மா, இன்னைக்கு அவ கொடுத்த ஷாக்கே போதும், உள்ள வா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டீங்க. அக்கா, உங்க ஃபோன். அக்கா, மாமா, போறதுக்கு முன்னாடி ஃபேமிலியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி, இனிமே செல்ஃபி எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பி. ஒரு 2 days இருக்கலாம்லக்கா? முடியாதுமா, எனக்கும் மாமாக்கும் லீவ் கிடைக்காது. ஓகே மாப்பிள்ள, பொண்ணு ஜாக்கிரதை. அது அப்படியே உங்க பொண்ணுகிட்டயே சொல்லுங்க. மாமா, அம்மா சொன்னது அக்கா கைப்பக்குவத்தை பத்தி. நான் கூட அத பத்தி தான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன்மா. பை கா. பை. பாத்துக்கோங்க. பை மாமா. பை. அந்த கேனவஸ் ஸ்டெப் பின்னாடி ஏறிக்கடா. சரிண்ணா. ரைட். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயந்தி மேடமுக்கு ஒரு 2 கேன் போட்டுரு. சரி, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. சரி, நீ கிளம்பு. சொன்ன வேலையை பாரு. வேற ஃபோன் பண்ணிருக்கானே. எத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே போகல. என்னாச்சு? ஓ, அதான் ஃபோன் கீழே விழுந்துருச்சுமா. அது சரி, நீ ஏன் டென்ஷனா இருக்க? தங்கச்சிங்களுக்கு, அம்மாக்கு யாருக்குமே ஃபோன் போல. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஐயோ, கிராமம் இல்லமா, அது சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். பார்த்துட்டா அவங்களே பண்ணுவாங்கம்மா. இல்லைங்க, மத்தியானத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸே வரல. அப்போ ஜெகதீஷுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? அவனோட நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயோ, நம்பர் இல்லையா? எனக்கு ஏதோ பயமா இருக்கு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம், வாங்குங்க. ஏமா, இப்பயா டைம் என்னன்னு பாத்தியா? காலையில எழுந்து போய்க்கலாம், ஒண்ணும் பயப்படாத. இல்லங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். வா, நான் தான் சொல்றேன்ல, வெளிய காலையில கிளம்பு. ஃபோன் எடுக்கவே இல்ல, அதனால தான் சொல்றேன், பார்த்துட்டு வரலாம். நான் தான் சொல்றேன்ல, வா. என்னங்க இது?
போட்டு போட்டிருக்கேங்க. எங்க போயிருக்காங்க? பக்கத்துல கேட்டு பார்க்கலாம் வாங்க. அக்கா எப்போ வந்து துர்கா? இப்பதான் வந்தேன். எங்களோட வீடு பூட்டி இருக்கு. வீட்ல எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. நேத்துல இருந்து பூட்டி இருந்ததால உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு துர்கா? என் தங்கச்சிங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்கக்கா. அவ்வளவு தடவை கால் பண்ணி அவங்களுக்கு காலே போகல. குறைஞ்சபட்சம் மெசேஜ் ஆவது போடுவாங்க. ஆனா இப்ப அது கூட இல்ல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. வா ஒரு வாட்டி ஊர்ல போய் பார்க்கலாமே. வா பாருங்க. பசங்களா எல்லாரும் உள்ள போங்க. மாஸ்டர் மாஸ்டர், என் தங்கச்சி சொப்னா ஸ்கூலுக்கு வந்தாளா? என்ன துர்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல, சொப்னா வீட்ல இல்ல, அதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காளான்னு கேட்டேன். நேத்து கூட ஸ்கூலுக்கு வரலமா? அவ ஃப்ரெண்ட்ஸ கேட்டேன், வரலன்னு சொன்னாங்க. சரி போலாம். பூசாரி ஐயா, என்னம்மா துர்கா? என் அம்மா கோவிலுக்கு ஏதாவது வந்தாங்களா? இல்லையே. வீடு பூட்டி இருக்க, போனும் போக மாட்டேங்குது. அப்படியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க அம்மா கோவிலுக்கு வருவாங்க. இந்த வாரம் வரல. ஊர்ல விசாரிச்சீங்களா? ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டோம், ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நம்ம பிரசிடென்ட் போய் பாருங்க. சரிங்க சார். என்ன துர்கா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழுகுற? அது நேரு துர்கா, நேத்துல இருந்து அத்தையும் அப்புறம் அவங்களோட பொண்ணுங்களையும் காணும். அவங்க நினைச்சதை பயந்துட்டு இருக்கா. யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அக்கம் பக்கம் விசாரிச்சு பாத்தியா? எல்லாரையும் கேட்டுடுங்க, யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட்? 2 வயசு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவமானம் அது இதுன்னு ஏதாவது வரும். அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? துர்கா, நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. வேணும்னா எஸ்ஐ கிட்ட நான் பேசுறேன். நீ போமா, தைரியமா போமா. ஜெகதீஷ் பாத்தீங்களா? அவனையும் நேத்தில இருந்து ஆளை காணுமா? காணுமா? ஆமாப்பா. சரி போங்க. யோ சவா. என் பேர் சவா இல்லை சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும். என்ன சார், நைட்டு தூக்கமே இல்லையா? அது இல்லையா சிவா, ரொம்ப நாளா நான் டிங்கு சிக்கா பண்ணல இல்லையா? இந்த பாடி என்கிட்ட ஏதோ கேக்குதுயா. சித்தப்பா. என்னம்மா இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். என்னாச்சு? அம்மாவையும் தங்கச்சியும் நேத்துல இருந்து எங்க தேடியும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணுங்க ப்ளீஸ். பொண்ணு வாசனை. பொண்ணு வாசனையா? அழுதுகிட்டு இருந்தாலும் பார்க்க சூப்பரா இருக்கானே. என்ன ராமையா, என்ன கேஸ் சார்? மிஸ்ஸிங் கேஸ் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஓ ஓ
வணக்கம் சார். அழாதம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது அது அம்மா தங்கச்சிங்களெல்லாம் நேத்துல இருந்தே காணோம் சார். இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. உன்னோட அம்மா உன்னோட 2 தங்கச்சிங்களை காணாமா? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அம்மாக்கு 40 இருக்கும், தங்கச்சிங்களுக்கு 17, 20 சார். அப்படின்னா அம்மா பொண்ணு எல்லாரும் வயசுல இருக்கிறவங்க தான். இங்க பாருமா, இப்பெல்லாம் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பொண்ணுங்க சீக்கிரமா பசங்க கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்படி இவங்களும் யார் கூடவாவது கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஒரு 10 days என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்துருவாங்க. விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசணுமா? இந்த பார்வையாலேயே கொல்றையேமா. என்னப்பா புருஷா, இவளை சரியா பயன்படுத்திக்கலையா? ஏய், என்ன சொன்ன? துர்கா, என்ன பேசுற? துர்கா, துர்கா வேணாம் துர்கா. என்ன பேசுன நீ? நிறுத்து. என்னடி, போலீஸ்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். வாய மூடு. ஏன் காலரையே பிடிக்கிறான்னா என்னடா, உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பவரா? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவியோ பண்ணு போ. என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்காம என்ன அவமானப்படுத்தி என் புருஷனையும் அடிச்சிட்டல்ல, மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் மேலதிகாரி கிட்ட இல்ல, அவரோட அப்பங்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. என்ன எந்த கொம்பனாலையும் ஒன்னும் புடுங்க முடியாது. யோ சிவா சார், இவ புருஷனை கூட்டிட்டு போய் போலீஸ்னா என்னன்னு காட்டு. சார் என்ன சார் பண்றீங்க? சார் கேஸ் கொடுக்கணும் சார். சார் நான் யாருன்னு உனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிடும். கோர்ட்ல வாயை திறந்தா என் புருஷனை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் வாயை திறக்கல. இவனுங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க மீடியா இருக்கோம். அவன் பண்ற அநியாயத்தை கண்டிப்பா வெளியில் கொண்டு வரலாம். ஒரு குடும்பமே காணோன்றப்போ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்ல. இந்த போலீஸ் காட்டுற அலட்சியத்தை நாங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அள வைக்கலாம். இந்த மிஸ்ஸிங் கேஸ் இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம். நியாயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ற துர்கா தன்னோட ஃபேமிலி காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா துர்கா கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண சிஐ சேதுபதி. மேலதிகாரிகளோட அரவணைப்பால தப்பிச்சிட்டு இருக்க சிஐ சேதுபதி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலயும் சிஐ சேதுபதி மேலயும் இந்த சட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லாம என்னையா மனுஷன் நீ? டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிட்ட. இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா? எல்லா சேனல்லையும் இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் கிழிக்கிறாங்க. என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க சார்? அது ஏய், கேப் ஐடியா. அந்த பொண்ணு பேர் என்ன? துர்கா சார். உன்னோட இந்த பெபே சொல்லுது உன்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஐ எம் சாரி சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதுனால எனக்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன கொட்டஞ்சு எடுக்கிறாங்க. பிளடி, உன்னால நான் அசிங்கப்படுறேன் உனக்கு தெரியுதாயா? வா வாயா சார். துர்கா, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு டிபார்ட்மெண்ட் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சொல்றத கேளு, இந்த போராட்டத்தை விட்டுரு. நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது.
மீடியாக்கு வராத வரைக்கும் உங்க ஜுடிஷரியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஜேர்னலிஸ்டா? ஆமா சார். சூர்யா. இங்க பாருங்க சூர்யா, நீங்க செய்யறது சரிதான். ஏன் சொல்றேன்னா, இத ஆயுதமா வச்சு எதிர்கட்சிக்காரங்க நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஹோம் மினிஸ்டர் என்ன அனுப்பியிருக்காரு. துர்காக்கு நீதி கிடைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. மன்னிச்சிருங்க சார். என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் போராட்டத்தை விடுறதா இல்ல. மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே வந்தீங்க. நீங்க வந்து வாக்கு கொடுக்கறதுனால எனக்காக உங்களுக்கு முன்னாடி வந்த இவங்கள என்னால விட முடியாது சார். கேட்டீங்கல்ல சார், இதுதான் எங்களோட முடிவு. போராட்டத்தை கைவிட மாட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டியே ஐயா. உன்னை எங்க போட்டாலும் எனக்கு தலைவலி கொடுக்காம இருக்க மாட்டல. சாதாரணமா முடிய வேண்டியதை போராட்டமாக்கிட்ட. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இல்லன்னு வை, செல்போன் சிக்னல் கூட இல்லாத ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். புரியுதா இல்லையா? ஓகே சார். ஒன்றும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணலாம். ஸ்வப்னா மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான், அம்மா, அக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முக்கியமான விஷயமா விசாகப்பட்டினம் போயிருக்கோம். இதனால நீயும் மாமாவும் ரொம்ப பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நல்லா தான் இருக்கோம், நீ பயப்பட வேண்டாம். நாங்க வந்ததும் வந்து பாக்குறோம். பாத்தீங்க, கேட்டீங்க. இவங்க ஃபேமிலி யாருக்கிட்டையும் சொல்லாம ஏதோ விசாகப்பட்டினத்துக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து போலீஸ் கொடுமைக்காரங்கன்னும் நான் ஏதோ இவங்களுக்கு பெரிய அக்கிரமமோ அநியாயமோ செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய டென்ட், எத்தனை காட்ஸ். ஹலோ ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் சூர்யா, பாத்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல. நாளைக்கு இது பிரேக்கிங் நியூஸ்ல வர்ற மாதிரி பாத்துக்கங்க. பிளட்டி நியூசன்ஸ். யோ, டென்ட்ட கழட்டுங்கயா. சார், மெசேஜ் வந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. நாங்க இங்க அவங்கள தேடிட்டு இருக்கோம்னு என்னோட ஃபேமிலிக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆனா போனை எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? என்கிட்ட சொல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப கூட நீங்க கேஸை எடுத்துக்கல. அன்னைக்கே உங்க மேல எனக்கு டவுட் வந்துருச்சு. என் ஃபேமிலி மிஸ்ஸிங்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து எனக்கு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போறதா இல்ல, இந்த போராட்டத்தையும் விடுறதா இல்ல. யோ சிவா, எங்கயா போய் தொலைஞ்ச? இடியட். இந்த வேலையை அவனுக்கு தான் பார்த்து. சிஐ சேதுபதியோட அநியாயத்தை அடக்கணும். அடக்கணும். சேதுபதியோட அநியாயம். யாரா நீங்களா? துர்காவுக்கு சப்போர்ட்டா வந்திருக்கோங்க. துர்காவுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க. நீங்களாம் எங்க இருந்துங்க வந்தீங்க? உங்க உதவி எனக்கு தேவையில்லை. நியாயம் வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க. டேய், நிறுத்துங்கடா. சொல்றேன்ல, போங்க. டேய், என்னடா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா வந்தா எங்களையே வீடியோ எடுக்கறியா? சொல்லுங்கடா. பிரச்சனை பண்ணாதீங்கடா. சொன்ன கேளுடா. கேளுங்கடா. நீ
என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆவல இல்ல? இங்க இவ்ளோ நடந்திருக்கு, ஒருத்தர் கூட வெளியே வரல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. பின்னாடி போ. டேய் நில்றா. எங்க இருந்துடா வர? சார் வேலை விஷயமா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன் சார். யோ சவம். சார் குடிச்சாலும் அதே சவுண்டு, குடிக்கலனாலும் அதே சவுண்டா சார்? என் பேர் சிவா சார். ஏதோ ஒன்னையா சத்தம் வந்தா போதும். இவனை பார்க்கும்போது உனக்கு என்னையா தோணுது? அவன் ரொம்ப அப்பாவே வாய தெரியுது. முடியும். ரொம்ப கிரிமினலா தெரியுறான் சார். அப்படின்னா இவனை வண்டியில ஏத்து. ஓகே சார். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன வாடா. தயவு செஞ்சு விட்டுருங்க வாடா. சார். சார் ப்ளீஸ் சார். வாடா. ப்ளீஸ் சார். சார் ஏறு, சார் நான் ஏறு. எந்த தப்பும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் கொடுத்த வீடியோ மெயின் நியூஸ்ல இன்னைக்கே வரணும், புரியுதா? கண்டிப்பா எனக்கு இன்னைக்கே வரணும். சரி, அப்ப நான் வைக்கிறேன். எஸ்பி நம்மளுக்கு வாக்கு கொடுத்தார்ல, எப்படி அந்த வாக்கு நம்ம நம்பலாமா? சொல்ல முடியாது நாகராஜ். போலீஸ் அமைதியா இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. யோ சிவா சார். அவனை கீழே இருக்கையா? சரிங்க சார். டேய் சார் இறங்குடா சார். இறங்கு. ஜெகதீஷ், ஜெகதீஷ், ஜெகதீஷ். அண்ணே ரிலேஷன்ஷிப். அவனை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? உங்க ஃபேமிலி மிஸ்ஸிங் கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட் அவன்தான். அக்யூஸ்டா? நாங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும். டேய், இவன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற புது மாப்பிளையா? அவன்கிட்ட ஒரு தடவை பேசணுமா? மெயின் அக்யூஸ்ட். நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன், அங்க வந்து பேசிக்கங்க. யோ அவனை உள்ள கூட்டிட்டு போங்கயா. டேய் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். போடா சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவர் தானே ஜெகதீஷ்? ஆமா. உடனடியா லாயர் மேகனாவை பார்த்தாகணும். சித்ரப்பட்டா கிராமம் மிஸ்ஸிங் கேஸ்ல ஒரு புது திருப்பம். இந்த ஜெகதீஷ் உண்மையா யாரு? இந்த கேஸுக்கும் ஜெகதீஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ந்து குழப்பத்திலே இருக்க சித்ரப்பட்டா மிஸ்ஸிங் கேஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது NTV. சொல்லு சூர்யா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, ஏதாவது விஷயமா? எஸ் மேகனா, துர்காவோட போராட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். எங்க மீடியா ஃபுல்லா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். உங்க சப்போர்ட் வேணும்னு தான் வந்தேன். ஏன் சப்போர்ட்டா? என்னன்னு சொல்லு. ஜெகதீஷ் இருக்கான்ல, அதான் துர்கா தங்கச்சியை காதலிச்சான்ல அந்த பையன். CA சேது பத்தி நாளைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த கேஸ்க்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? துர்கா ஃபேமிலி காணாம போனதுல இருந்து அவரையும் காணோம். ஜெகதீஷ் மேல துர்காக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல மேகனா, இந்த கேஸை நீங்க எடுத்துக்கணும். உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்க தான் வந்தேன். ஷியோர், உங்களுக்கும் துர்காக்கும் என் சப்போர்ட் எப்பவும் இருக்கும். இந்த மிஸ்ஸிங் கேஸ் முடிகிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் சூர்யா. சார் சார் எனக்கு மரியாதையை ஒத்துக்க. ஒத்துக்க. சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நான் எதுவும் பண்ணல சார்.
ஒத்துக்க. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். எந்திரி எந்திரி தெரியாது எந்திரி. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார். சார் வலிக்குது சார். யோ சவம். சிவா சார். ஏதோ ஒண்ணுயா. இவன் மனுஷனா இல்ல பாறையா? இவனை அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது. ஆனா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சார் இவ்வளவு இவனையும் அடிச்சிட்டீங்களா? ஐயோ அப்பா, பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பூஸ்ட் ஏதாவது குடிச்சியா தம்பி? ஏய், நான் இன்னும் அடிக்கவே இல்லையா? ஆனா நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் சார். டயலாக் நிறுத்திட்டு போய் ஐஸ போடு. நீங்க சரக்கு ஐஸ் போட மாட்டீங்களே சார்? இப்போ புரிஞ்சிருச்சு. இவனுக்கு நீங்க ஐஸ் போடுவீங்க சார். இன்னைக்கு இவன் நிலைமை. ஒத்துக்கடா. ஒத்துக்கிட்டா 10 இல்ல 12 வருஷமோ ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஒத்துக்க சார். ஐஸ் ரெடி. இவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இத கொண்டு போய் அங்க வையே. சார் இது கார்த்திகை மாசம். என் பொண்டாட்டி கண்ட இடத்துல கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா சார். யோ, நீ என்ன கோயில்ல பூசாரியா? போட்டுட்டு இருக்கிறது காக்கி. சொன்னதை செய்ய. செய்யணுமா சார்? சிவா. சரி சரி தம்பி, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா ஸ்மூத்தா போயிடும். நிறைய போடு. நல்லா போடு, இன்னும் போடு. சார் இது ரொம்ப அநியாயம் சார். கட்டாயப்படுத்தி அவனை பழியத்துக்கு வைக்கிறது. சின்சியர் போலீஸ். உங்க சின்சியாரிட்டிய பொட்டலம் கட்டி போங்கிறது. சபம் சார். சிவா சார். ஏதோ ஒண்ணுயா. நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போறேன். இவன் ஒத்துக்கிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. சரிங்க சார். உங்க தரப்புல வாதாட யாராவது லாயர் இருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், சிஏ சேதுபதியை விசாரிக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் அனுமதி வாங்கிக்கிறேன். எஸ். வணக்கம் சார். நீங்க ஜெகதீஷ எங்க அரெஸ்ட் பண்ணீங்க? எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? 2 நாளைக்கு முன்னாடி சித்திரப்பட்ட கிராமத்து பக்கத்துல அரெஸ்ட் பண்ண மேடம். இவர்தான் அந்த 3 பேர் மிஸ்ஸிங்க்கு காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஸ் ஆன அந்த 3 பேர்ல விஜயாங்கிற ஒரு பொண்ண இவரு காதலிக்கிறாரு. அந்த 3 பேரும் மிஸ் ஆன நாள்ல இருந்து இவரும் மிஸ் ஆயிருந்தாரு. இவங்க ஊருக்கு போய் தேடணும். பட் ஆஃப் நோ யூஸ். எதிர்பாராத விதமா சித்திரப்பட்டா கிராமத்து ரோட்ல இவர் தப்பிச்சு போகும்போது எதாச்சியா எங்க கையில மாட்டிக்கிட்டாரு. உடனே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோகேட் பண்ணோம். உங்க இன்ட்ரோகேஷன்ல அவரு உண்மையை சொன்னாரா? தப்பு பண்ண யாராவது நான் தான் கிரிமினல்னு ஒத்துக்குவாங்களா மேடம்? அதே மாதிரி இவரும் ஒத்துக்கல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க இப்ப போலாம். தேங்க்யூ. நீங்க விஜயாவை எத்தனை வருஷமா காதலிக்கிறீங்க? 2 வருஷமா. அப்புறம் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என் கிளைண்ட் ஜெகதீஷோட காதல் விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியும். இவருக்கு அந்த ஃபேமிலியை கடத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. போலீஸ் இவரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர உண்மையா என் கிளைண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு ஜெகதீஷ நிரபராதின்னு அறிவிச்சு விடுதலை செய்யணும்னு நீதிபதியே கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சக்கரபாணி, எனி கிராஸ் எக்ஸாம்? எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்ட ஜெகதீஷை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ஜெகதீஷ், கடைசியா நீங்க விஜயாவை எப்ப மீட் பண்ணீங்க? மிஸ் ஆன அன்னைக்கு காலையில பார்க்கலான்னு இருந்தேன். மீட் பண்ணீங்களா? உங்களை தான் கேக்குறேன். மீட் பண்ணீங்களா இல்லையா?
நீங்க விஜயாவை உண்மையிலேயே காதலிச்சீங்களா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அந்த அம்மா பொண்ணுங்களை என்ன பண்ண? பணத்துக்காக அவங்களை கடத்தினியா இல்ல ரெட் லைட் ஏரியால வித்துட்டியா இல்ல கேங் ரேப் பண்ணி கொன்னுட்டியா? என்ன பண்ண? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கிளையண்ட் சைக்கோவை கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு இந்த லாயர். அவர் மனசார அந்த பொண்ணை காதலிச்சாரு. காதல ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரேப் பண்ணவோ கொலை பண்ணவோ என் கிளையண்ட்டுக்கு எந்த அவசியம் இல்ல. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேகனா. சாரி யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். தினமும் நம்ம பல செய்திகளை பார்க்கிறோம். காதலிக்கிறவனே பொண்ணை நம்ப வச்சு கடத்திக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணி அவங்கள கொலை பண்ணி இருக்கிறது நாமளே கேள்விப்பட்டிருக்கோம். இவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? யுவர் ஆனர், போலீஸ் விசாரணை அப்பவே இவர் வாயை திறக்கலன்னா எவ்வளவு பிளான்டா எவ்வளவு தைரியமா அந்த 3 பேரை கொண்டிருப்பாருன்னு இதுல இருந்தே புரியுது. யுவர் ஆனர், அவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெகதீஷ் என்னாச்சு? ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கான். கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? மௌனமா இருந்தா தண்டனையில இருந்து தப்பிச்சிட முடியும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க. இந்த கேஸை இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன். மிஸ்ஸிங் கேஸ்ல நடந்த பரபரப்பு. கோர்ட்ல பேசாம நின்ன ஜெகதீஷ். அம்மா பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ல ஜெகதீஷ்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? துர்காவோட பெரிய தங்கச்சியை காதலிச்ச ஜெகதீஷ் அந்த 3 பேரையும் என்ன செஞ்சான்? கொலை செய்து விட்டானா? உண்மைகள் என்ன நடந்தது? ஜெகதீஷ் கூறும் வரை உண்மைகள் என்ன நடந்தது தெரியாது. இன்சல்டட் மீ சூர்யா. அட, அவர் தரப்பு லாயர் நான் என்கிட்ட உண்மையை சொல்லாட்டி அவருக்காக நான் எப்படி வாதாடுறது? சாரி, இப்படி இருந்தா இந்த கேஸ் இனிமே நடக்காது. எனக்கும் அதான் புரியல மேக்னா. அவர் தப்பு பண்ணலன்னா வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? நம்ம தேவையில்லாம ஜெகதீஷை காப்பாத்துறோமோ அப்படின்னு தோணுது. அவனோட நடவடிக்கைலாம் பார்த்தா அவன் தான் அத்தையும் பிள்ளைங்களையும் ஏதாவது பண்ணிருப்பானு தோணுது துர்கா. ஜெகதீஷ் ஒரு தடவை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கஷ்டம். அவன் தைரியமா வாயை திறந்து பேசினாதான் நடந்த உண்மை வெளியே தெரியும். டிவில சிஏ சேதுபதியோட போட்டோ காட்டுறாங்க. மேக்னா கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நடுராத்திரியில டியூட்டியை முடிச்சிட்டு ஜீப்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த சிஐ சேதுபதி ரோட்டோரமா இருந்த லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாரு. வண்டி ஓட்டும் போது சிஐ சேதுபதி குடிச்சிருக்காருன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆக்சிடென்ட்டா இல்ல யாராவது கொன்றுப்பாங்களா? சித்திரப்பட்டா மிஸ்ஸிங் கேஸுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக டிஎஸ்பி போஸ் நியமனம் பண்ணிருக்காங்க. விரிவான செய்திகளை பார்க்கலாம். எஸ், இப்ப கண்டிப்பா ஜெகதீஷ் வாயை திறப்பான். நீங்க என்ன சொல்றீங்க சூர்யா? இந்த போஸ் ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர்.
சார் இவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்க போறீங்களா? அப்படி நினைக்கிறிய? இவங்க எல்லாரும் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ். நம்ம சிஸ்டம்ல இருக்க லூப்போல தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கோர்ட்ல ஒப்படைச்சா 2 நாள்ல பெயில வெளியே வந்து இதே வேலையை திரும்பவும் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவாங்க. முதல்ல ரேப், அப்புறமா மர்டர்ஸ். நான் இந்த மாதிரி ஆளுங்களை விடவே மாட்டேன். அவர் எடுத்த எந்த கேஸும் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. அதுலயே அவரோட சின்சியாரிட்டியை தெரிஞ்சுக்கலாம். போஸ் சார் எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கே போய் சாரை பார்த்துட்டு வந்துடலாம். சரி. சார். ஹாய் சார். வணக்கம் சார். இவர் தானா? ஆமா. உங்க பேர் என்ன? ராமையா சார். ரமையா, வெளியே வெயிட் பண்ற மிஸ்டர் சூர்யாவை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சூர்யா, உங்களை சார் கூப்பிடுறாரு. வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹாய் சூர்யா, ஹவ் ஆர் யூ? குட் சார். குட். சார் இவங்க தான் துர்கா. சொல்லுங்க துர்கா மேடம். என்னோட ஃபேமிலி மிஸ் ஆகி 1 வீக் ஆச்சு சார். யாரும் கேஸ் கூட எடுத்துக்கல. என் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்படி யார் மேலேயும் இல்லை சார். சார், எங்களோடது ரொம்ப சந்தோஷமா இருந்த ஃபேமிலி. இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டேன்ல, இந்த கேஸை சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். நீங்க போராட்டத்தை விட்டுருங்க. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க. சூர்யா சார், 1 மினிட். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஷுவர் சார், நான் சொல்றேன். சரி, யூ கேன் கோ. ஓகே சார், தேங்க்யூ. ராமையா சார், இந்த பிரச்சனைக்குரிய மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. சார், அது என்ன சொல்லுங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஃபைலும் இல்ல சார். வாட்? ஆமா சார். அன்னைக்கு என் ஃபேமிலி காணாம போயிடுச்சுன்றதுக்காக துர்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. கேஸையே ஃபைல் பண்ண விடல சார். அதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு சேதுபதி அநியாயம் பண்ணிட்டார் சார். துர்கா மேல பிராத்தல் கேஸ் போட்டு கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தினாரு. இப்படிதான் நடந்தது.
ரமையா சார், ஜெகதீஷை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெகதீஷ் ரொம்ப நல்லவர் சார். ஊர்ல கூட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் சார். ஆனா யார் எப்ப மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதே சார். துர்கா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் சார். துர்கா ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி சார். ஜெகதீஷ் என் ஃப்ரெண்டு தான் சார். அவன் ரொம்ப நல்ல பையன். துர்கா குடும்பத்துக்கு யாரோடையும் பிரச்சனை இல்ல சார். சீதாமாவும் அவங்க பொண்ணு ரொம்ப நல்லவங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். அவங்க சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். சப்னாவும் விஜயாவும் நல்ல பொண்ணுங்க சார். விஜயா சொப்னா நல்லவங்க சார். சித்ரப்பட்டா மிஸ்ஸிங் கேஸ ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாரு போஸ். டிஎஸ்பி போஸ் உண்மையான குற்றவாளிகளை சீக்கிரமா பிடிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. போஸ் வார்த்தையை நம்பி போராட்டத்தை கைவிட்ட துர்கா. உட்காரு. அவங்க 3 பேரும் என்ன பண்ண? ஒன்னதான் பதில் சொல்ல. மௌனமா இருந்தா விட்டுடுவேன்னு நினைச்சியா? என்னடா இந்த கேஸ்? ஒரே ஒரு விட்னஸ், அவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். என்ன ஆச்சுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். கன்ஃபார்மா அந்த 3 பேரையும் ஏதோ பண்ணிருக்கடா. நான் மத்தவங்க மாதிரி இல்லடா. நோ கோர்ட் நோ கேஸ். என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொன்னுடுங்க சார், கொன்னுடுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகிறதுக்கு பதிலாக ஒரேடியா செத்துறேன். காதலிச்ச பாவத்துக்கு சாக வேண்டியதுதான். கொன்னுடுங்க சார், கொன்னுடுங்க. ஏய், ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. நீ தான் குற்றவாளி. நீங்க எல்லாருமே உன் பக்கம் தான் கையை காட்டுறாங்க. நிஜமாவே உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா கோர்ட்ல ஏண்டா வாயவே திறக்கல? இந்த பொம்மை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு சார்? இந்த பொம்மையே இவ்வளவு பத்திரமா நீ பாத்துக்கிறேன்னா விஜயாவை நீ எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பேன்னு எனக்கு புரியுது. இப்பவாவது நீ உண்மையை சொல்ல. அன்னையிலிருந்து விஜயாவோட சேர்த்து அவ அம்மா தங்கச்சி கூட காணாம போயிட்டாங்க. நீ வாய திறக்காத வரைக்கும் உண்மை வெளியே வராது. துர்காவுக்கு நியாயம் கிடைக்காது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஜெகதீஷ். சொல்றேன் சார், உண்மையை சொல்றேன் சார். உள்ள நாட்டிய ப்ரோக்ராம் நடக்குது. வாங்க பார்த்துட்டு போவோம். கோவில்லையா? நான் தான் கோவிலுக்கு வர மாட்டேனே. ஒரு சின்ன பொண்ணு தான் ஆடுறா. அப்புறம் உன் இஷ்டம். போலாம்.
அப்பா இவளோட அழக பார்த்தா என்னாலேயே எதையும் அடக்க முடியல. இப்ப தம்பி பார்த்தா என்னென்ன பண்ணுவாரோ தெரியல. எங்க காணோம்? நல்லா துள்ளி குதிச்சுதான் வராங்க. ஓகே பாய். இப்படியே போறீங்களா? சரி ஓகே பை பை. ஹாய் விஜயா. ஏய் சம்பங்கி, நீ என்ன இங்க? அப்பா கோயில்ல மயில் மாதிரி என்னம்மா ஆடுன, மயில் தோத்துது போ. ஊர்ல எல்லாரும் உன் நடனத்தை பத்தி தான் பேசுறாங்க. அதுலயும் பெரிய வீட்டு தம்பி தான் ரொம்ப அதிகம். அக்கா கிட்ட எவ்வளவு பாராட்டி பேசினார் தெரியுமா? நிஜமாவா? என் டான்ஸ் அவ்வளவு பிடிச்சிருந்ததா? பிடிக்கிறது மட்டும் இல்ல விஜயா, இங்க இருந்து உன்னை எப்படியாவது டெல்லிக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்லி ரத்தனா அக்கா கிட்ட ஒரே புலம்பல்னா பாத்துக்கேன். நிஜமாவா? உன் டான்ஸ பார்த்துட்டு மெய் மறந்து எந்த பரிசும் தராம வந்துட்டேன்னு பெரிய வீட்டு தம்பி ரொம்ப வருத்தப்பட்டாரு தெரியுமா? நீ போய் கையோட விஜயாவை கூட்டிட்டு வா, அக்கா கையாலேயே பெரிய பரிசா கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா, அம்மா கூட்டு வரேன், அக்கா கூட்டு வரேன், அத்தையை கூட்டு வரேன், ஊரே கூட்டுவா. உனக்கு கடவுள் அழக கொடுத்தாரு ஒழிய அறிவை கொடுக்கவே இல்ல. நான் சொல்றத கேளு, தங்க பல்லாக்கு வரும்போது ஏறி உக்காந்துக்கணும். ஆமா, நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. போலாம் வா. வா விஜயா, வா உட்கார. வா வா உட்கார. ஃப்ரூட்ஸ் எதுவும் வேணுமா? வேண்டாம் சார். இது உன் டான்ஸ் நல்லா இருந்துச்சு விஜயா. உனக்கு தெரியுமா, நேற்று நைட்டு முழுக்க நானும் அக்காவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். தேங்க்யூ சார். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். விஜயா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயா. ஒரு தடவை இந்த ஒரு நைட் மட்டும் என் கூட இரு விஜயா. சார் நீங்க என்ன பேசுறீங்க சார்? விஜயா, என்னை பத்தி உனக்கு தெரியாது விஜயா. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. உன் நாட்டியத்தை நான் டெல்லி வரைக்கும் கொண்டு போறேன் விஜயா. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு விஜயா. விஜயா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயா. ப்ளீஸ் விஜயா, ஒரு தடவை விஜயா. ப்ளீஸ் விஜயா, ஐ லவ் யூ விஜயா. ப்ளீஸ் விஜயா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயா. நான் சொல்றது கேளு விஜயா. விஜயா விஜயா ப்ளீஸ் விஜயா, நான் சொல்றது கேளு விஜயா. ஐ லவ் யூ. ஹே, நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச உன்னை அவ்வளவுதான் கொன்னுடுவேன். அங்க பாரு அக்கா. அசிங்கமா பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து குடிச்சிட்டு இருக்கியா? அது வாய மூடு. நம்மள பார்த்தா ஆம்பளைங்களே நடுங்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு கிட்ட சீச்சி. இவனுக்கு உனக்கும் என்னடா வித்தியாசம்? அக்கா, அவளை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். பொண்ணாச்சேன்னு விட்டுட்டேன். டேய், பகை முன்னாடியும் மரியாதை முன்னாடியும் ஆம்பளை பொம்பளைன்னு யோசிக்கவே கூடாது. குனிஞ்சனா உன்னை நசுக்கிடுவாங்க. விடுக்க, அது 4 செவத்துக்குள்ள தானே நடந்தது. அதை எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க? பாத்தியாடா தம்பி, சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம எச்சில தின்னு நம்ம பின்னாடி சுத்துற நாய் கூட அறிவுரை சொல்லும். அவமானம் எங்க நடந்துச்சுன்றது முக்கியம் இல்ல, அது திரும்பவும் நம்மள ஏறெடுத்து பார்க்கணும்னா இன்னொரு ஜென்மம் பிறந்து வரணும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கா. போன மானத்தை காப்பாத்துற, இல்லனா உன் தம்பி போனத்தை தான் பாப்ப. டேய் தம்பி, உன் வாயில இருந்து அந்த வார்த்தை என்னைக்குமே வரக்கூடாது. சாவு பயத்தை எதிரிங்க கண்ணில் தான் நம்ம பார்க்கணும், நம்ம மனசுல இருக்க கூடாது. நேத்து நான் அவரை அடிச்சப்போ எனக்கு எதுவுமே தோணல தெரியுமா? ஆனா இப்ப அந்த விஷயத்த நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இந்த பொண்ணுங்க இருக்கீங்களே, பிரச்சனையை தைரியமா எதிர்ப்பீங்க, அதுக்கப்புறம் இப்படி பயப்படுவீங்க. அன்னைக்கு நீ செஞ்சது கரெக்டு தான். அது கரெக்டா இருந்தாலும் ஃபயர்சன் எதுவும் பண்ண மாட்டான்ல. செய்யறவனா இருந்திருந்தா நேத்தே செஞ்சிருக்கணும்ல. அவனுக்கு அந்த அளவுக்கு சீன் இல்ல. அது இல்லாம நீங்க யாரு, வீர பெண்மணி இல்ல. பொண்ணு அடிச்சிட்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? இனிமே அவன் உன் வழிக்கே வரமாட்டான். அது இருக்கட்டும், இதை நீ வீட்டுல சொல்லிட்டே என்ன? அந்த வேலையே வேண்டாம். இத மட்டும் வீட்ல சொன்னா என் அக்கா கிட்ட அனுப்பிடுவாங்க. ஐயோ,
உன்னை விட உங்க அக்கா டேஞ்சர். நீயாவது வயித்துல உதைச்ச, உங்க அக்கா எங்க உதைப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் இது வீட்டுக்கு தெரியாம இருக்கிறது தான் பெட்டர். ஆமா, உன்னோட விஷயம் என்ன? நீ இருக்கும்போது யார் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவா? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. ரொமான்ஸ் விஷயத்துல உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. அந்த விஷயத்துல நான் தான் உன்னோட ஃபாஸ்ட். நிஜமாவா? வேணா காட்டவா? ஜெகதீஷ், அவனை பாத்துக்கோங்கடா. ஏய் விஜயா, அங்க என்ன அடிச்சிட்டு இவன் கூட ரொமான்ஸ் பண்றியா? டேய், அன்னைக்கு ஒரு அடியோட விட்டுட்டேன். இந்த தடவை அடிச்சனா உன்னால குடும்பமே நடத்த முடியாது. அப்படியா? உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்க கூட ரொமான்ஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். விஜயா, விஜயா ஏய், விடுடா. அவன் கதையை நீங்க பாத்துக்கோங்க, இவ கதையை நான் பாத்துக்கிறேன். விடுங்கடா. வாடி. வா. உயிருக்கு உயிரை காதலிச்ச என் விஜயாவை என் கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போகும்போது கையால் ஆகாதவன் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அந்த ராட்சசன் என் விஜயாவை என்ன செஞ்சானோ அவன் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல சார். இந்த விஷயத்தை கோர்ட்ல நீ ஏன் சொல்லவே இல்லை? அன்னைக்கு சிஐ சேதுபதி என்ன இதே மாதிரி கோர்ட்லயும் வாய திறக்காம அமைதியா இருக்கணும். ஏதாவது ஹீரோயிசம் காட்டி கோர்ட்ல உண்மைய சொல்லலான்னு நினைச்சேன்னு வெய்யே, உன்னையும் துர்காவையும் 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணிடுவேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சார், அவங்க பத்திரமா இருக்கணும்னு தான் சார் நினைச்சேன். அதுக்கு தான் சார் நான் அன்னைக்கு கோர்ட்ல வாயவே திறக்கல. லாயர் கிட்ட பேசி உனக்கு பெயில் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சு உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். பண்ற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்க என்ஜாய் பண்றியா ராஜா? டேய், யாரா நீனு? நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாருன்னு உனக்கு காட்டுறடா. நடடா. ஏய் டிசிபி. வணக்கம் மேடம். வெல்கம் ரத்னபிரபா மேடம். உங்களை மதுரை கிரிமினல்ஸ்க்காக என் ஸ்டேஷன் கதவு எப்பவும் எந்நேரமும் திறந்தே தான் இருக்கும். ஷட் அப். என் தம்பி எங்க? கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சு தரேன். என் தம்பியை நீதான் அரெஸ்ட் பண்ணிருக்க. ராமையா சார், அப்படியா? ப்ரூஃப் இருக்கா? ஏய், என்ன கோவப்படுத்தாத. இத உன் வீடுன்னு நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன். சவுண்ட் கம்மி பண்ணி பேசலன்னு வச்சுக்கோ, ஒன்ன கூட செல்லுக்குள்ள போட்டுருவேன். ஏய் ஏய் சார், ஸ்டேஷனுக்கு வந்த பெரிய ஆளுங்கள்ட்ட இப்படிதான் நீ நடந்துக்குவியா? இந்த அம்மா என்ன சார் பெரிய ஆளு? ஏய், குறைச்சிக்க. இந்த கோவத்தை தான் குறைச்சிக்கன்னு சொன்னேன். சாரி சார். இங்க பாருங்க எஸ்பி, என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி இவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள என் தம்பி என்கிட்ட வரணும். கேட்டல. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க சார். நான் கொடுக்க மாட்டேன். அப்பனா என்கொயரி செய்யலாம் முடியாது. இங்க பாரு, உன்னோட மேலதிகாரியா உனக்கு ஆர்டர் பண்றேன். இந்த கேஸ சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு ஏன் முன்னாடி ஆஜர் பண்ணுங்க. ஓகே சார், I'll try. உண்மையை சொன்னானா இல்லையா? இல்ல சார். ஏண்டா
உனக்காக உங்க அக்கா எஸ்பில வந்து சொல்லிட்டா உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் உன்னை விடலாம் வாய்ப்பே இல்லை. சொல்றியா இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளவா? இப்ப சொல்ல போறியா இல்ல உன்னை நான் சாவடிக்கவா? சொல்றான், உண்மையை சொல்ல. சொல்ற விடு 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 சொல்ற. ஏய், கேமரா ஆன் பண்ணு. ராமையா சார், டச் அப் பண்ணுங்க சார். ஜட்ஜையா பார்க்கணும்ல. சொல்லு. அன்னைக்கு பேச மாட்டேன், கத்தாத. சொல்றேன்ல, மூடு அவள. சொல்றத கேளு, வாய மூடு, கத்தாத. அக்கா ஏய் அக்கா வாடி வா வா. சார், நான் உங்களை அடிச்சது தப்புதான் சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். பா இவ்ளோ நடிக்கிறியடி. நீ இப்படி என்கிட்ட கெஞ்சறது கூட எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கடி. எங்கடி போச்சு உன் திமிரு? நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்றப்போ என்னோட ஆசை இன்னும் அதிகரிக்குது. எவ்வளவு திமிரு உனக்கு? ஏன் மேல கை வைக்கிறியா? ஹலோ மாமா, மாமா. சொப்னா, 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 சொப்னா. சொப்னா, சொப்னா, என்னாச்சுமா? எதுக்கு இங்க வந்த? மாமா, அங்க விஜய் அக்காவை. விஜய்க்கு என்னாச்சு? அங்க நடந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு மாமா. என்னாச்சுன்னு சொல்லுமா. நான் போன என்ன ஏதாவது செஞ்சிடுவாங்கன்னு வீடியோ எடுத்துட்டேன். என்ன வீடியோ? ஏய் ஏய், இந்த வீடியோ எட்டே காட்டுனியா? இல்ல மாமா. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத காட்டி கேஸ் கொடுக்கறேம்மா. நானும் வரேன். நீ வேண்டாமா, நீ வந்த உன தேவையில்லாம கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துவாங்களா தங்கம். நீ இங்கே இருமா, நான் வரேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாதம்மா. அவனுங்க ஆளு உன்னை பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சரியா? இங்கே இரு.
ஏக்கா நம்ம தம்பி கசக்கி போட்ட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணோட மாமன் வரான். ஏய் நில்லு, யார் வேணும்? மேடமை பார்க்கணும்டா. முடியாது. ஏய் அவனை விடுங்கடா. உன் தம்பி எங்க? என்னடா உன் மச்சினிச்சி விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கியா? எஸ், வித் ப்ரூஃபோட வந்திருக்கேன்டா. அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ண? ஒரு அப்பாவை பண்ண தேவலாம நாசம் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். இதை மட்டும் மீடியாக்கு கொடுத்தா உன் வாழ்க்கைக்கு என்ன அவனை யோசிச்சு பாத்தியா? என்ன தைரியம்டா உனக்கு? என் வீட்டுக்கு வந்து என் அக்கா முன்னாடி என்னையே மிரட்டுற? டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அவனை கொல்லுங்கடா. டேய் இருடா. அக்கா தம்பி, உனக்கு அவனோட முகத்துல ரௌத்ரம் தான் தெரியுது. ஆனா எனக்கு அவன் கண்ணுல இருக்கிற ஆசை தான் தெரியுது. என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணும். எந்த மாதிரி நியாயம்? கோர்ட்ல கிடைக்கிற நியாயமா இல்ல இந்த ரத்ன பிரபா கிட்ட கிடைக்கிற நியாயமா? எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற நியாயம் தான் வேணும். எவ்வளவு வேணும்? இவன் கிட்ட என்னக்கா பேச்சு? இவனையே கொண்டுட்டு நாம அந்த வீடியோவை அழிச்சிடுவோம். உனக்கு ஆவேசம் அதிகம். இவன் இன்னும் எங்கெங்க என்னென்ன ஆதாரம் வச்சிருக்கான்னு தெரியணும்ல. பாக்குறதுக்கு நமக்கேத்த ஆளா தெரியறான். கொடுக்கறத கொடுத்துட்டா விசுவாசமா நம்ம காலடியிலே இருப்பான். அதுவும் சரிதான்க்கா. உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி மேடம். நேர்ல பார்த்த ஒரு சாட்சி இருக்கு, அதுக்கும் சேர்த்து ஒரு ரேட்டை நம்ம வச்சுக்கிட்ட. சிங்கத்தோட கொகைக்கு மான் வந்து சேர்ந்த மாதிரி தானா வந்து மாட்டிக்கிட்டா. நான் வேணான்னு சொல்லி என் பின்னாடியே வந்துட்டியாமா? இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டியாடா தங்கம்? நீ என்ன அங்கே இருக்க சொல்லும் போதே உன் மேல டவுட் வந்துச்சுடா. அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த. டேய், பொருளை விக்கிறவங்கள வியாபாரின்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்களை விக்கிறவங்கள புரோக்கர்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஆளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மானம் கெட்ட பையனை சொல்லுவாங்க. தூ. என்னடா அவளை இப்படி கொன்னுட்ட? நீங்களே எப்படி அதை தான் பண்ண போறீங்க? அதை இப்ப நானே பண்ணிட்டேனே சார். சார் நீங்க சார் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? பயப்படாத, நீ கட்சி மாறிடாம இருக்கிறதுக்காக தான் சேஃபர் சைட்க்கு இந்த போட்டோஸ். தங்கச்சி கதை முடிஞ்சது, அம்மாவோட கதை என்ன? தம்பி, நாகராஜோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தல. தேங்க்ஸ் மேடம், போயிட்டு வரேன். இதான் சார் நடந்தது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் உங்களோட தம்பி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பான். இந்த பார் போலீஸ் மாமா, அந்த ஏசிபி அக்கா மிரட்டியே பயப்படல. இப்ப நீ சொன்னது கொண்டு வந்து விட்டுருவான் பாரு. இவ்வளவு காலம் பயந்தவங்க இருந்தாங்க, நம்ம சொன்னதெல்லாம் நடந்தது. இப்ப சரியான ஆம்பளை வந்திருக்கான், அதான் தூக்கி அடிக்கிறான். இன்ட்ராகேஷன்ல அவன் பண்ற டார்ச்சர்ல பெரிய தம்பி அடி தாங்க முடியாம எல்லாத்தையும் உளறிட்டாருன்னு வைங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜிங்கு சக்கு. பேசாம இரு. சாரி மேடம், அவர் என்ன சொன்னாலும் எஃப்ஐஆர் வாக்குமூலம் கடைசியில என்கிட்ட தான் வரணும். அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி மாத்திடுறேன், நமக்கு சாதகமா. ட்ரஸ்ட் மீ. முதல்ல கொடுக்குற காசுக்கு வேலை பாரு. அவன் உங்களை விட 2 படிப்பு மேல படிச்சிருக்கான். ஆமா, நம்ம பெரிய தம்பிய அவன் தான் கொண்டு போய் வச்சிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?
சைலண்டா விசாரணையில அடிச்சு கொன்னுட்டா? டேய், எஸ்பி அவமானப்படுத்தின விட்டுட்டேன். என்ன இன்சல்ட் பண்ண பொறுத்துக்கிட்டேன். உன் வாயில இருந்து என் தம்பி செத்துருவான்னு சொன்ன பாரு, அதை என்னால பொறுத்துக்க முடியாதா? ஆமா மேடம், போஸ் சார் எனக்கு கொடுத்த தைரியத்தினால தான் நான் போராட்டத்தை கைவிட்டேன். சம்பங்கி, என்னாச்சு? என்னம்மா நினைச்சிடமா? என்னாச்சு? போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருமா அந்த கடவுள். சரி, முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். உன் குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்துல எனக்கும் கூட பங்கு இருக்குமா? அதனால்தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. பேசிக்கலாம், முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நான் போறதுக்கு முன்னாடி நான் சில உண்மைகளை உன்கிட்ட சொல்லணுமா? ஒரு பாவம் அறியாத உன் குடும்பத்தை சர்வநாசம் பண்ணிட்டாங்கம்மா அந்த பாருங்க. என்ன மன்னிச்சிடுமா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் ஆளுங்களே அடிப்ப? நான் யாருன்னு தெரியும்ல, ரத்ன பிரபா. உனக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு கௌரவம் வேற. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? என்னோட மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டல. எனக்கு குடும்பம்னு உன்னை இல்லாம பண்ணிட்டல. உன் தம்பியையும் உன்னையும் நான் யாரையும் விட மாட்டேன். வாடி. என் மேல கத்தி வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் தம்பிய உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை இங்கேயே கொண்டு போடுறேன்.
என்னோட மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டல நீ. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லுவேன். அண்ணா, அன்னைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அந்த கடவுளோட கருணையால அவளுக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நாங்க பார்க்கலாமா? உனக்கும் உதவிக்கும் ஒரு பெரிய கும்பிடு. தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில வராதீங்க சார், ப்ளீஸ். அது இல்லண்ணா. இல்லப்பா, என் அத்தைக்கும் அவங்க ஆசையை வளர்த்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அட்லீஸ்ட் என்னையும் என் மனைவி மீது நிம்மதியா இங்க வாழ விடுங்க என்ன சார். நாகராஜ் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல மேடம், அவளுக்கு சரியானதா அவளை கூப்பிட்டு நான் பேசாம ஊருக்கே போயிடுறேன். உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா? மகேந்திரன் ஆல்ரெடி போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். போசர் அவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கிடுவார்? அதெல்லாம் நடக்காது மேடம். உங்களாலதான் அவ கத்திய கையில தூக்கிட்டு அவங்கள வெட்டன்னு கிளம்பி போனா. கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால என் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கா. இல்ல என்னங்க நடந்திருக்கோம்? நாகராஜ், நான் சொல்றதை கேளுங்க. போதுங்க, இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவளுக்கு சுயநினைவு வந்த உடனே இந்த கேஸ் நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். நாகராஜ் நில்லுங்க. இவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பேசுறாரு? துர்கா அழாத, துர்கா அழாத. சின்ன காயம் தானே துர்கா, சீக்கிரம் சரியாயிடும். அழாத. நான் அழறதுக்கு காரணம் என் தலையில பட்ட அடிக்காக இல்ல, என் மனசுல விழுந்த இடைய நினைச்சு. நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்னு இப்ப வருத்தப்படுறேன். என்னாச்சு? நான் எதிரிங்களோட போராடிட்டு இருக்கேனா இல்ல சொந்தத்தோட போராடிட்டு இருக்கேனா எனக்கு தெரியல. துர்கா, என்னதான் நடந்தது? நாகராஜ் இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா? கட்டின புருஷனை இப்படி பண்ணிருக்கா? சூர்யா, வாங்க சார். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். நாகராஜ் எங்க? இங்க இல்ல சார், இப்பதான் கிளம்பி போனோம். ஏய், யார் இப்படி பண்ணது? நாகராஜ் தான் சார். அந்த பொறும்போக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்ட்ராகேஷன்ல அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். நாளைக்கு கோர்ட்ல அவங்க எல்லாருக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நான் யாருக்காக இப்ப ஜெயிக்கணும்? எதுக்காக உயிரோட இருக்கணும்? உங்க வலியை நல்லா புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா உங்களுக்கு நடந்த அநியாயம் இன்னொரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஐ ப்ராமிஸ் யூ. இந்த கேஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டேன். என்ன நம்புங்க. உன் பொண்டாட்டி உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் போஸ் கிட்ட சொல்லிட்டா. நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா ஒன்னு பண்ணணும். என்னங்க அது? ஹாய் நாகராஜ். சார் சார் நீங்க எப்படி சார் இங்க? உங்களுக்காக தான். நீ எப்படி துர்காவை கொல்ல வருவேன்னு எனக்கு தெரியும்டா. நான் எதுக்கு சார் கொல்லணும்? என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன டிராமா பண்றியா? அப்போ உன் கையில அந்த கத்தி என்ன பண்ணுது? எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. செம்ம பர்ஃபார்மன்ஸ்ரா. உன் ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்டா. அவார்டு இப்ப இல்ல, இது ஓகேவா சார்? உன்னோட மச்சினச்சிய மாமியார என்ன தப்பு பண்ணாங்க நீ கொலை பண்ணடா துர்கா. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நீயே அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அவளையே கொல்ல வந்திருக்கியாடா? நான் கொல்ல வரல சார். சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னை இங்கே என்கவுண்டர் பண்ணிட வேண்டாம். இந்த கேஸுக்கு மெயின் சாட்சியே நீதான்டா சார். அதுக்கு தான் உன்னை கொல்லாம விடுறேன். ராமையா சார். சார் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இவனுக்கு சொர்க்கத்தை காட்டணும். ஓகே சார். ஆனா எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. போடா ப்ளீஸ் சார். சார் எனக்கு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். குற்றவாளிகள் 2 பேர் கொடுத்த வாக்குமூலத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பா எப்படியாவது இந்த கேஸை நாம தான் ஜெயிக்கணும் மேடம். ஆதாரம் பலமா இருக்கு. அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இந்த கேஸ நாம தான் ஜெயிப்போம். நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. பணம் நம்ம பக்கம் இருக்குமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கோர்ட்ல என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கூடாது. அத நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எஸ் ப்ரொசீட். சித்ரப்பட்டா மிஸ்ஸிங் கேஸ்ல முக்கியமான கொலைகாரங்க மகேந்திரன், நாகராஜ். ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கிளையன்ட்ஸ் 2 பேரையுமே தப்பு செஞ்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணாமலேயே டிஃபென்ஸ் லாயர் அவங்கள கொலைகாரங்கன்னு சொல்றது சரியில்லை. மகேந்திரன், நாகராஜ் இவங்க 2 பேரும் தப்பு செஞ்சோன்னு போலீஸ் முன்னாடியே அவங்க வாயால அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மகேந்திரங்கிற இந்த குற்றவாளி விஜயாவை கொடூரமா ரேப் பண்ணி கொன்றுக்காரு. நாகராஜங்கிற இந்த குற்றவாளி பணத்துக்கு ஆசைப்பட்டு உறவையே மறந்து போய் மச்சினிச்சிய மிக கொடூரமா பாறையில இடிச்சு அவளை அணு அணுவா கொன்றுக்காரு. அத்தையோட சாவுக்கும் கடைசியில கட்டுன மனைவிங்கிற கருணை கூட இல்லாம கொல்ல முயற்சி செஞ்ச இந்த நாகராஜுக்கும் இந்த 3 பேர் சாவுக்கும் மூல காரணமாயிருந்த இந்த மகேந்திரனுக்கும் தக்க தண்டனையை வழங்கணும்னு இந்த கோர்ட்டு கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சக்கரபாணி, எனி கிராஸ் எக்ஸாம்? எஸ் யுவர் ஆனர். டிசிபி போஸ் அவர்களை விசாரிக்க அனுமதி தருமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் டிசிபி, மகேந்திரா வாக்குமூலம் கொடுத்தாரா இல்ல கொடுக்க வச்சீங்களா? வாட் யூ மீன்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க என் கிளையண்ட் மகேந்திராவை எப்ப அரெஸ்ட் பண்ணீங்க? வெள்ளிக்கிழமை ராத்திரி. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? நோ. ஏன் எழுதல? சரி. மகேந்திராவோட அக்கா ரத்னபிரபா உங்க ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட தம்பியை காணும்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதை நீங்க வாங்குனீங்களா? அவங்க வந்திருந்தாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னப்போ அவங்க கொடுக்கல. அந்த நேரம் மகேந்திரா உங்க கஸ்டடியில தான் இருந்தாரு, உண்மைதானே?
அது ஒரு கிரிமினலை இன்ட்ரோகேட் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க டிசிபி சார். ஆமாவா இல்லையா? ஆமா, எஸ். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் எழுதல, கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணல, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, 2 நாள் உங்க கஸ்டடியில வச்சு மோசமா அவங்கள சித்திரவதை பண்ணி அடிச்சு கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க. நீங்க அத கோர்ட்லயும் கொடுத்திருக்கீங்க. இதான நடந்தது? நான்சென்ஸ். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளிகள் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு சட்டத்துக்கிட்ட 3rd டிகிரின்னு ஒரு ஆயுதம் இருக்கு. அத பயன்படுத்தலாங்கிறத டிஃபென்ஸ் லாயர் மறந்துட்டாருன்னு யுவர் நினைக்கிறேன். ஆனர், 3rd டிகிரியை உண்மையான குற்றவாளி மேல தான் பயன்படுத்தணும். இவங்கள மாதிரி அப்பாவிங்க மேல இல்ல யுவர் ஆனர். இவங்க ஒண்ணு அப்பாவிகள் இல்ல. 3 பொண்ணுங்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொடூரமா கற்பழிச்சு கொலை செஞ்ச இந்த பாவிகளா யுவர் ஆனர் அப்பாவிங்கன்னு சொல்றாரு? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேகனா. சாரி யுவர் ஆனர். யூ கேன் கோ நவ. யுவர் ஆனர், துர்காவை விசாரிக்க கனம் கோர்ட்டார் அவர்களை அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். இங்க பாருங்க துர்கா, இவங்க 2 பேரையும் தெரியுமா? தெரியும். எப்படி? 2 பேர்ல ஒருத்தர் என்னோட புருஷன், இன்னொருத்தர் எங்க ஊர் ஆளு. உங்க கணவர் எப்போவாது உங்களை மிருகத்தனமா, பிசிக்கலா, மென்டலா டார்ச்சர் பண்ணிருக்காரா? இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அப்போ உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கொல்றதுக்கு அவரு உதவி செஞ்சாருன்னு எப்படி நம்புறீங்க? மனுஷங்களை பார்த்ததும் அவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்க நான் உங்க அளவுக்கெல்லாம் படிக்கல. பசுன்னு நினைச்சது புலின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்களுக்கும் மகேந்திரா குடும்பத்துக்கும் ஏதாவது பகை இருக்கா? இல்ல. வேற ஏதாவது? இல்ல. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எந்த பகையும் இல்லாத ஏன் கொல்லணும் யுவர் ஆனர்? டிசிபி போஸ் சாருக்கு உண்மையான குற்றவாளியை பிடிக்க தெரியாம மேல் அதிகாரிகள் கொடுக்கிற பிரஷர் தாங்காம கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்ன்ற நோக்கத்துல இந்த 2 அப்பாவிகளையும் பிடிச்சு இவங்களை குற்றவாளியா சித்தரிக்க முயற்சி பண்ணிருக்காரு. உண்மையிலேயே என் கிளையன்ட்ஸ் நிரபராதிங்க. அவங்கள குற்றமற்றவங்கன்னு அறிவிச்சு விடுதலை செய்யுமாறு கோர்ட்டை வேண்டிக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். துர்கா, கோர்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்றீங்க சார்? என் 2 தங்கச்சிங்களையும் அம்மாவையும் கொன்னுட்டு அந்த பொண்ணத்தையும் மாயமாக்கிட்டு என் குடும்பத்தை பொண்ணமா கூட பார்க்க முடியாம என்னை எப்படி நிக்க வச்சுட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு சார்? வீட்லயும் இல்ல, ரோட்லயும் இல்ல, கடைசியில கோர்ட்லயும் இல்ல. என்னதான் பண்றது? எங்களை நீங்க பூஜை செய்யலனாலும் பரவாயில்ல சார், குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷியாவது பாருங்களேன். தப்பு பண்ண பாவிங்க முன்னாடி நிக்கிறாங்க. இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட நான் நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு நீதியை வழங்குங்க சார். இந்த கேஸ்ல இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் மேகனா கொடுத்த ஆதாரங்கள் சரியில்லை என்றும் கோர்ட்டில் நிரூபணமாகியுள்ளது. டிசிபி போஸ் கொடுத்த வாக்குமூலம் உண்மை அல்ல என்பதை கருத்தில் கொண்டு இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். எங்களுக்கு மாமா அப்பா நீங்க தானே?
எதுக்குடா இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. என் தங்கச்சிங்க உன்னை அப்பா மாதிரி பார்த்தாங்கடா. எங்க அம்மா உன்னை புள்ளையா தாண்டா பார்த்தாங்க. அப்படிப்பட்டவங்களை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? காசுக்காக உன்னை கூட போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா எதுக்கு விட்டு வச்சேன் தெரியுமா? உன்னை கொல்றதுக்கு எவ்வளவு தருவேன்னு பேரம் பேசலன்ட்டானுங்க. அதனாலதான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் கூட போய் இத்தனை நாள் குடும்பம் நடத்தினதை நினைச்சா என் உடம்பு முழுக்க பத்துக்கிட்டு எரியுது. பரவாயில்ல, உன்னோட குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டேன்ல. அது நீ கொடுத்த தண்டனம் கொஞ்சம் தான். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தவன்? எப்படா இப்படி மாறின? உனக்கு நேர்மையா இருந்து என்னடி எனக்கு கிடைச்சது? கஷ்டப்பட்டதை தவிர. அதுவே அவனுங்களுக்கு நான் நேர்மையா இருந்த பணத்திலேயே குழுப்பாட்டினானுங்க. இப்ப நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டி. நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? உன்ன மாதிரி ஒரு ஆளு கூட வாழ்ந்ததை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. சின்சியரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்ல ப்ரூஃப் சப்மிட் பண்ணா நியாயம் கிடைக்கும்னு நம்பினேன். டேம் இட், ஃபெட் அப் ஆஃப் தி சிஸ்டம். இந்த சிஸ்டம் இருக்கே, நம்ம பணத்திமிர் பிடிச்சவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அடிமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை மாத்த இனிமேல் இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது துர்கா. லாயர் சார், அக்கா வந்துட்டாங்க. அக்கா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ். தேங்க் யூ லாயர் சார். இட்ஸ் ஓகே. வரமா. இந்த டிசிபி இருக்கான் தானே திமிர்ல ஆடின. இப்ப என்ன ஆச்சு? இந்த போலீஸுங்க எங்களை மாதிரி பணக்காரங்களை கோர்ட் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சக்கரபாணிங்க மாதிரி லாயருங்க இருக்க வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயமே இல்லை. இந்த நாட்டுல பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், யார வேணாலும் கொல்லலாம். ஏய், இது வரைக்கும் கோர்ட் படி கூட ஏறாத என் தம்பிய கூண்ல நிக்க வச்சிட்டல, உன்னை அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன். ஹலோ, இப்ப ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. உன் அம்மாவ கழுத்தை நெரிச்சு கொன்னு மண்ணுக்குள்ள புதைச்சதும் நான் தான். என்ன புடுங்குவீங்களோ புடுங்கிக்கோங்க. ஓடி பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குன்னு ஜட்ஜ கேட்டீங்கல்ல? என் சர்வீஸ் ரிவால்வர் ஃபுல் லோடா இருக்கு. அதோட சேஃப்டி லாக் கூட ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். உன் மனசாட்சியை விட பெரிய ஜட்ஜ் கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படாத.
சார் காப்பாத்துங்க சார் 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 ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார் கொல்றோம் போல இருக்கு சார் இந்த மாதிரி ஜந்து எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா என்ன மாதிரி துர்காங்க பிறந்து வந்துட்டே இருப்பாங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு இந்த கலிகாலத்துல பெண்களுக்கு நடக்கிற அணி என்ன மாதிரி துர்காங்க கடைசி தீர்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சா அந்த ஆண்களோட முடிவு இறுதியில இந்த மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க.